வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோவில் நம்ம மொபைல் மிஸ் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள் நண்பா. இப்போ உங்களுடைய மொபைல் மிஸ் ஆகிடுச்சுன்னா அது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதற்காக இன்னொரு மொபைல் உங்களுக்கு தேவைப்படும். அந்த மொபைல் எடுத்துக்கோங்க. அந்த மொபைல் எடுத்துக்கிட்டு ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்காக ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைண்ட் மை டிவைஸ்ன்ற ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதனுடைய லிங்க்கை நான் டிசி பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு இந்த மொபைலில் இருக்கிற இமெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக சைன்இன் ஆகிடும். மேலே உங்களுடைய தொலைந்த மொபைல் இருக்குல்ல, அந்த மொபைலில் சைன்இன் ஆன ஒரு இமெயில் ஐடி இருக்குல்ல, அந்த இமெயில் ஐடி கீழே போடுங்க. சைன்இன் ஆஸ் கெஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அங்கே டைப் பண்ணணும். ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு இப்போது இங்கே அந்த மெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகும். லோட் ஆகிட்டோடனே நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதில் ஆக்சஸ் கேட்குது. அதை நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். அலோவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனும் உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும். மிஸ்ஸான மொபைலில் நெட் ஆனில் இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும், இந்த ட்ரிக்கு. இப்போ ப்ளே சவுண்டுன்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணி இப்போது என்னுடைய 2 இமெயில் ஐடியுமே இந்த மொபைலில் கனெக்ட் ஆகிருக்கிறதால இந்த மொபைல்லேயே சவுண்டு ப்ளே ஆகுது. என்னுடைய ஒரு இமெயில் ஐடி இன்னொரு அக்கௌண்ட்டில் இன்னொரு மொபைலில் சைன் ஆகிடுச்சுன்னா அந்த மொபைலுக்கு தான் அந்த ரிங்டோன் அந்த மொபைலில் நம்ம என்ன ரிங்டோன் செட் பண்ணியிருக்கோமோ அந்த ரிங்டோன் ப்ளே ஆகும். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, செக்யூர் டிவைஸ்ன்னு இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே லாக் ஸ்க்ரீன் மெசேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மெசேஜை டைப் பண்ணுறீங்க, அதாவது உங்களுடைய நேமை கூட டைப் பண்ணிக்கலாம். மெல்ட்டிங் அப்படி டைப் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பரை ஆட் பண்ணிவிட்டு செக்யூர் டிவைஸுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மெல்ட்டிங்கும் இந்த ஃபோன் நம்பர் உங்களுடைய லாக். இப்போ நீங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே ஷோ ஆகும். அங்கே ஷோ ஆகும்போது ஒரு எப்படி சொல்கிறதுனா, இந்த மாதிரி கால் பண்ணுற ஐக்கான் அங்கே ஷோ ஆகும். அந்த கால் பண்ணுற ஐக்கானை உங்கள் மொபைல் மிஸ் ஆகும்போது அந்த கால் பண்ணுற ஐக்கானை டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைப் பண்ண நம்பருக்கு ஒரு கால் வந்துடும். இந்த மாதிரி உங்கள் மொபைல் உங்களால் செக்யூர் பண்ண முடியும். தேர்ட் ஆப்ஷன் எரேஸ் டிவைஸ்ன்னு இருக்குல்ல, அதாவது உங்கள் மொபைல் மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம இங்கிருந்தே அந்த மொபைல் நமக்கு கிடைக்காது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இங்கிருந்தே அந்த மொபைலில் இருக்கிற கூகுள் அக்கௌண்ட்டில் சைன்இன் ஆகிருக்கிற எல்லா மெசேஜ் அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் டேட்டாஸ் எல்லாமே இங்கிருந்தே எரேஸ் பண்ண முடியும். அதுதான் தேர்ட் ஆப்ஷனு. என்னுடைய 2 மெயில் ஐடியுமே இந்த மொபைலில் இருக்கிறதால எனக்கு அந்த ஆப்ஷன் அவைலபிள் இல்லை. இன்னொரு நான் கீழே சைன்இன் பண்ணல அந்த மெயில் ஐடி இன்னொரு ஃபோனாக கூட சைன்இன் ஆகிருந்தால் இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அப்போது நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எரேஸ் டிவைஸுன்ற ஒரு ஆப்ஷனுக்கு உள்ளே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இமெயில் ஐடி கேட்கும். அதாவது அந்த மொபைலில் இருக்கிற இமெயில் ஐடி கேட்கும். அந்த இமெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மொபைலில் இருக்கிற எல்லா டேட்டாஸையும் இங்கிருந்தே உங்களால் எரேஸ் பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த ஆப் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுடைய மொபைலை, அதாவது மிஸ் ஆன மொபைலை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா அதில் இருக்கிற டேட்டாஸை அதாவது ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் இங்கிருந்து எரேஸ் பண்ண முடியும் நண்பா. அவ்வளோதான் நண்பா. தேங்க்யூ.